அவன் அந்தந்த மாநில கட்சியோட இருப்பான், தெலுங்கு தேசத்தில் இருப்பான், அந்த அங்கே உள்ள காங்கிரஸோட இருப்பான், மாநில காங்கிரஸில் இருப்பான். கேரளாவில் இப்படி தான் இருக்காங்க, கர்நாடகத்தில் இப்படி தான் இருக்காங்க, அங்கங்கே இருக்கிறார்கள். அதுபோல் இந்த மண்ணுக்கு உரிய இந்த மண்ணோடு இந்த மண்ணுடைய மரபோடு இருங்க. நீங்கள் உங்கள் மொழியை விட்டுற வேண்டியதில்லை, உங்கள் பண்பாட்டு பழக்க வழக்கத்தை விட்டுற வேண்டாம். அதே சமயம் எங்களை மாற்றி எங்களை பின்னுக்கு தள்ளிட்டு இந்த மொழியை பின்னுக்கு தள்ளிட்டு இன்னொரு மொழியை கொண்டு வரணும்னு நினைக்காதீர்கள் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இங்கே கொண்டு வந்து 38 வந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் இது உருவாக்குனது யார்? திருச்சியில் தேவர் மன்றத்தில் 37 நடந்த மாநாட்டில் கியாபே விஸ்வநாதம், மறைமலை அடிகளார், நம்முடைய நாவலர் சோமசுந்தர பாரதியார், இவங்கள்லாம் அந்த மாநாட்டில் பெரியாரும் கலந்துக்கிறார். அங்கே உருவாக்கி ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். பெரிய அளவுக்கு 38 பெரியாருக்கு வந்து கலந்துக்கிட்ட பிறகு மக்கள் நிறையா வர்றாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. 38 வரைக்கும் 2 வருஷம் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் போட்டுவிட்டு 39 நீதி கட்சி அவர் கைக்கு வந்த உடனே திராவிட கட்சி திராவிட நாடுன்னு ஆரம்பிக்கிறாரு. இப்போ அது சூழ்ச்சியாக இருக்குல்ல. அதுக்கு ஒரு தர்க்கம் சொல்கிறார். ஒரு கூட்டத்தில், சேலத்தில் தான் பேசுகிறாங்க, ஒரு கூட்டத்தில் இங்கே பாருங்கள், இந்த கூட்டத்திலேயே கண்ணப்பர் இருக்கார், அவர் தெலுங்கர், வந்து நான் கன்னடர், அண்ணாதுரை இருக்கார், அவர் வந்து தமிழர், நம்ம 3 பேருக்கும் 3 இனம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பொது சொல் வேணும், ஒரு பொது இனப்பேர் வேணும், அதுதான் திராவிடர் அப்படிங்கிறாரு. இப்படியா இனத்தை மட்டும் தான் முடிவு பண்ணுவோம்? அது இன ஆராய்ச்சியா? இது என்ன எட்டிமாலஜியா? இல்லை இது மொழியியல் ஆராய்ச்சியா? இல்லை ஒரு இன இயல் ஆராய்ச்சியா? என்ன இது? என்ன ஆராய்ச்சி இது? உங்கள் வசதிக்காக இனத்தை மாற்றி விட. நான் சொல்கிறேன், இப்போ தமிழர்களில் தமிழனை காட்டி கொடுக்க இருப்பான், இருப்பான் அவனும் தமிழன் தான், அவன் தாய் தகப்பன் தமிழன் தமிழச்சி தானே, யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம். தமிழ் இனத்தில் தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்வனு இருக்கத்தான் செய்வான். ஒரு இனம் என்றால் பலதரப்பட்ட ஆள் இருப்பாங்க. உயர்ந்த குணம் உள்ளவர்கள் இருப்பார்கள், கெட்ட குணம் உள்ளவங்க இருப்பாங்க. அவன் இனம் என்னன்னா குணத்தை வச்சல்ல, அவன் சிறப்பை வைத்தல்ல, அவன் பிறப்பை வைத்து. அவன் தமிழன். நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். தமிழன் இருந்தாலே உயர்ந்தவன்ப்பா நல்லதா அப்படின்னு இல்லை, யாராக இருந்தாலும் நல்ல ஆளா சரியான ஆளான்னு நம்பி பழகுங்க, அவ்வளோதானே. எனவே ஒரு ஒரு எங்கேயும் இல்லாத அளவுக்கு நம்ம இனத்தில், அதுவும் உலகத்தில் மூத்த இனத்துக்கு வருது பாருங்கள் இந்த ஆபத்து. இப்போவா சொன்னால் நம்ம அழுவ தமிழன்னு நம்மளாக சொல்லிக்கிட்டோம். நம்ம சொல்கிற பிப்ரவரி 25 ஒரு அதை புதுப்பிக்கிறதுக்கு அவ்வளோதானே. தொல்காப்பியத்தில் இனத்தை பற்றி பேசுகிறானுங்க, தேசத்தை பற்றி பேசுகிறான், தேசத்தை பற்றி பேசுகிறான். அவருடைய நண்பர் படம்பாரனார் பாயிரம் என்று ஒரு அணிந்துரை எழுதுகிறார் தொல்காப்பியத்துக்கு. ஒன்றா படித்தவங்க, தொல்காப்பியரோடு அவர் ஒன்றா படித்தவர் தான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊர் நல்லுலகம் எல்லை சொல்கிறான்ல. யாருக்கு அது மாதிரி எல்லை சொல்கிறான்? உங்களுக்கு சொல்லியிருந்தால் சொல்லுங்களேன். 3000-4000 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்குக்கு சொல்லியிருக்காங்க மாதிரி, சமஸ்கிருதத்துக்கு சொல்லியிருக்கான்னு சொல்லுங்களேன். உண்மையான எல்லை, கற்பனை எல்லையில் இல்லை. வடவேங்கடம் என்பதே திருப்பதின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. வேங்கடம் என்றால் மலை தான், இமயமலை வரை தமிழன் வாழ்ந்தா என்ற எல்லை சொன்னான் என்பதும் விளக்கங்கள் உண்டு. அதுபோல் சங்க இலக்கியத்தில் வந்து தண்டமிழ்வேலி தமிழ்நாடு, குளிர்ச்சியான தமிழை எல்லையாக கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு சொல்லே வருது இல்லைங்க, தமிழ்நாடு என்ற சொல்லே வருது. பரிபாடலில் தமிழ்நாடு என்ற சொல்லு வருது. யாருக்காவது சொல்லுங்கள் அது மாதிரி. நீங்கள் புதுசாக என்னமோ நீங்கள் தமிழ்நாட்டை உருவாக்குனது மாதிரி. ஐயா சொன்னால் செந்தமிழ்நாடு என்னும் போது இல்லை, தமிழ்நாடு என்று தான் அறிவிக்கப்பட்டே வருது காலங்காலமாக. அரசாங்கத்தில் ஏற்றுக்கிட்டு வந்தது பிறகு. ஏன்னா அயலானுக்கு நம்ம அடிமையாகிட்டோம். எப்போ அடிமையாகணும் அயலானுக்கு? பாண்டியனும் சோழனும் அடிச்சுக்கிட்டு அழிஞ்சாங்க பாருங்கள், அப்போலேருந்து அடிமையாகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளை சண்டை போட்டு செத்தாங்க, இவன் அவன் மேலே படையெடுக்கிறது, அவன் மேலே படையெடுக்கிறது. பிற்கால சோழர்கள், ராஜேந்திர சோழனுக்கு பிறகு அடித்தாங்க, அழிஞ்சானுங்க பாண்டியனும் சோழனும். இல்லை இந்த பக்கம்லாம் தான் அழிஞ்சுது. பாண்டியர்கள் வந்து இங்கே திருப்புறம்பயம் பக்கம்லாம் அழித்தார்கள். இந்த அரண்மனைலாம் இல்லை. ராஜராஜன் கட்டிய பெரிய கோயில் இருக்குது, அவனுடைய ரெசிடென்ஷியல் பேலஸ் எங்கே இருக்குது? இந்த பக்கம் தானே இருக்குது, பழையாறு பக்கம். அங்கே வந்து அவனுடைய
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேலஸ் எங்கே இருந்தது? தஞ்சாவூரில் இருந்தது. அது எங்கே? அது அடிச்சிருப்பான். நம்ம ஆள் தான், பாண்டியன் தான் அடிச்சிருப்பான். கோயிலை மட்டும் தொடாமல் விட்டு போயிட்டான், பெரிய கோயிலை. இவங்க தான் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு நம்ம அழிஞ்சோம். அதன் பிறகு அயலானுக்கு அடிமையாகும். மாலிகாபூர் வந்தான், படையடித்தான், கொள்ளை அடித்தான். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் சுல்தான்களுக்கு, டெல்லி சுல்தான்களுக்கு அடிமையாக இருந்தோம். அப்புறம் விஜயநகர மன்னர்கள் அவன் தளபதிகளுக்கு அடிமையாக இருந்தோம். அதுக்கப்புறம் டில்லிக்காரனுக்கு அடிமையாக போயிட்டோம். வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தோம், அதுக்கப்புறம் டில்லிக்காரனுக்கு அடிமை. இந்த அடிமைத்தனம் நமக்கு தொடருது. இந்த உண்மையை உணரணும். இந்த மாநில அரசனுடைய இந்த உரிமை, இந்த அதிகாரம் வந்துவிட்டால் ஏதோ நம்மளை நாமே ஆண்டுகள்றது போல் பெருமையாக நினைக்காதீங்க. இது தேவைதான். மாநில அரசில் நீங்கள் வாங்க, யாரோ ஒருத்தர் இருக்கதான் வேணும். இராணுவ சர்வாதிகாரமாக இருக்க முடியும். தேர்தல் இருக்கட்டும், வர்றவங்க வரட்டும். நாங்கள் அதில் போய் நீர்த்து போகக்கூடாது என்று தேர்தலில் பங்கு கொள்ளாமல் இருக்கிறோம். அதனால் தேர்தலே நடக்கக்கூடாது என்பதல்ல. ஆனால் இது ஒரு அரசுக்கு உள்ள தகுதியோ என்ன இருக்குது? தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குது? எதை செய்ய முடியும்? நம்ம ஒரு நீராற்றல் துறைன்னு வச்சுருக்கான். அதுக்கு அவன் ஜல் சக்தின்னு சொல்கிறான். அவள் மொழியில் சொல்கிறான். சமஸ்கிருதத்தில் ஜல் சக்தி. நீ தமிழில் எழுதினாலும் ஆங்கிலத்தில் எழுதினாலும் ஜல் சக்தி தான் சொல்லணுங்கிறான். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து வழக்கறிஞர்கள்லாம் திண்டாட போகிறாங்க. நம்ம மக்கள் ஜூலை 1லேருந்து சட்டம் என்ன வருதுங்களா? ஐபிசி எல்லாம் இப்போ சான்ஸ்கிரிட் பேர். ஐபிசிலாம் சொல்ல முடியாது, நம்ம சொல்லிக்கலாம். அது மாதிரி சிஆர்பிசி சொல்ல முடியாது, அதுக்கு வேறு ஒரு சான்ஸ்கிரிட் பேர் மறந்து போகுது எனக்கு. பேர் சாட்சி சட்டம் வச்சுருக்கான். சாட்சி சட்டத்துக்கு அது மாதிரி சமஸ்கிருத பேர். எல்லாம் சமஸ்கிருத மயம். ஏன்? எவன் நம்மை ஆளுகிறானோ, எவன் நம்மை ஆதிக்கம் செய்கிறானோ அவன் மொழி இருக்கிறது. நம்ம மொழியும் நம்ம இனமும் நம்ம தாயகமும் அடிமைப்பட்டு கிடக்கிறது. இதை சொல்லு. எல்லாம் இருக்கிறது போல் நாங்கள் அப்படியே இதை செய்ப்போம், அதை செய்ப்போம், கிழிப்போன்னு சொல்லாதீங்க. தேர்தலில் நிற்கணும், வரம்புக்கு உண்டு. உனக்கு வரம்பு, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கான். நிறுத்து, நீக்கிய நீக்கிட பார்ப்போம். நீட்டு தேர்வை என்ன உதார் விட்டீங்க? திமுக தேர்தல் நிற்கும்போது 2021 முன்னாடி நீக்க முடிஞ்சுதா? என்னென்ன உதார் விட்டார் உதயநிதி? நீக்க முடிஞ்சுதா? ஏன்? அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். டெல்லிக்காரனுக்கு அடிமையாக இருக்கிறோம். அவன் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் இவ்வளவு சேர்றாங்க. இதை தடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர் சேர்க்கையில் அவன் கை வைப்பான். இப்போ அடுத்த தடவை வெற்றி பெற்றால் அதை செய்வான். மாணவர் சேர்க்கையெல்லாம் வந்தான். மாணவர் சேர்க்கை இன்னைக்கு நீங்கள் பார்த்துங்கன்னு விட்டுருக்கான். மருத்துவக் கல்லூரியில் உங்கள் இடஒதுக்கீடு பொருந்தும்னு சொல்லியிருக்கான். அது அல்ல. அதெல்லாம் நீக்கி அவன் கொண்டு வந்து இங்கே போட்டுருவான். இப்போவே அதில் பட்ட மேற்படிப்புகள்லாம் 15% மத்திய அரசு போடுறது தான். எம்எஸ் எம்டி எல்லாம் படிக்கிறாங்கல்ல மருத்துவத்தில், 15% இந்திய அரசு சொல்கிறது தான். அவன் முடிவு பண்ணுறது தான். இதுபோல் எல்லாம் டெல்லியின் கையில் இருக்கிறது. இந்தி மயமாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்திக்காரங்க குவிகிறான் தமிழ்நாட்டில். எங்கே பார்த்தாலும் பாருங்கள், இந்திக்காரன் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் குவிகிறான். அது கும்பகோணம் தான் அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு கூடுதலாக இருக்குங்க. எங்கே தொழில் இருக்கோ அங்கே அதிகமாக வர்றான். தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரி வரைக்கும் பாருங்கள், திருத்தணிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வடநாட்டுக்காரன் குவிகிறான். அவர்களுக்கு கட்டணம் கட்டி கொடுத்து தங்குமிடம் ஏற்பாடு செய்ய இருக்கிறது திமுக அரசு. அப்போ மக்கள் தொகையில் அவன் அதிகமாகிடுவான், நமக்கு சமமாக வருவான். தமிழர் தாயகமாக தமிழ்நாடு இருக்காது. நாம் நினைக்கிறோம் ஒரு கலப்பின தாயகம் மாத்திரான்னு. அது கூட இல்லை. இந்தி மாநிலமாக மாற்றுவார்கள். திட்டம் அதுதான். இந்தி மாநிலமாக மாற்றுவார்கள். இதெல்லாம் மிகைப்படுத்தி ஏதோ உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, ரசிப்பதற்காக சொல்வதல்ல. இந்த அபாயம் வந்து கொண்டே இருக்கு. நம்ம ஊர் வயலில் நடுறாங்க இந்திக்காரன். ஏக்கருக்கு இவ்வளோ ரூபான்னு பேசிக்கிட்டு நடுறானா இல்லையா? உங்கள் பக்கம் உண்டா இல்லையா? என்ன ஆகுறது? நாளைக்கு அவெல்லாம் இங்கே தான் குடியிருக்க போகிறான். தொழிலாளியாக வந்தான். முதலாளியும் அவனும் வெளிநாட்டுக்காரனும் ஊராக போய் ஸ்டாலின் முதலாளியை கூப்பிட்றாரு. ஏன் தமிழ்நாட்டில் முதலாளியே இல்லையா?
சிறிய நடுத்தர தொழில் கூட்டமைப்பெல்லாம் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு வச்சு கோரிக்கை மேலே கோரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மவர்கள் தமிழ்நாட்டில் இந்த குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் கூட்டமைப்பு வைத்திருக்கிறார்கள். அவர் தங்கம் தென்னரசை பார்த்து இப்போ இந்த பட்ஜெட்டு கூட பேசுகிறாங்க. ஒரு உதவியும் இல்லை. நீங்கள் தமிழ் பயில்வலா, உனக்கு என்னடா தமிழ்நாட்டில் இடம்? நான் பன்னாட்டு முதலாளி வெளிநாட்டு முதலாளிக்காக மாநாடு நடத்துகிறேன், அதில் இழுக்கிறேன், அதுக்கும் சில பேர் வரலையா அவன் வீட்டிலே போய் கூப்பிடுறேன் என்று ஸ்பெயினுக்கு போனாரா இல்லையா ஸ்டாலின்? நாம் நடத்த நந்தம்பாக்கம் அரங்கத்துக்கு வரலையா பன்னாட்டு முதலாளி வெளிநாட்டு முதலாளி? கவலைப்படாத, உன் வீட்டிலே உன்னை கெஞ்சி கூத்தாடி இழுத்துக்கிட்டு வரேன்னு ஸ்டாலின் போகிறார் ஸ்பெயினுக்கு. நம்மள முதலாளி எவனும் இல்லையா? என்ன படித்த பசங்களை ஊக்கப்படுத்தினி, கடன் கொடு, சலுகை கொடு, முன்னுரிமை கொடு. பெரிய பெரிய டாட்டா பில்லாக வேண்டாம், ஒரு தொழில் முனைவோர் ஆகட்டும். தமிழன் ஆகுறானா அவனுக்கு நீ ஊக்கம் கொடுக்குறியா? அப்போ தமிழன் தமிழ்நாட்டில் முதலாளியாகவும் வரக்கூடாது, தொழிலாளியாகவும் இருக்கக்கூடாது. பிறகு தமிழ்நாடு யாருக்கு? இந்த புரோக்கர்களுக்கு நிலையாக இருக்காது. அரசியல் புரோக்கர் இருக்காங்கல்ல, இப்போ மாநிலத்தில் நின்று நான் முதல் மந்திரி இருக்கேன், நான் இன்னொரு அடுத்த முதல் மந்திரியாக வரணும் அப்படின்லாம். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா இது அதிகமாகிட்டாக்க திமுக அதிமுக போன்ற கருங்காலிகளுக்கும் ஓட்டு போட மாட்டான். அவன் யாருக்கு போடுவான்னா பாஜக அல்லது காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவான். இந்திக்காரனோ வட மாநிலத்தானோ வேற்று மாநிலத்தானோ இவங்க எவ்வளோ தான் காட்டி கொடுத்தாலும் சரி திமுக அதிமுக நம்ம இனத்தை அவர்களுக்கு ஓட்டு போடவே மாட்டான். ஏன் புதுச்சேரியில் போடுறதில்ல? புதுச்சேரியில் ஏன் திமுக வெற்றி பெறலை? ஏன் அதிமுக ஆட்சி அமைக்க முடியலை? காங்கிரஸ் இப்போ பாஜக கூட்டணியில் இருக்காங்க, என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும். ஏன்? வெளி மாநிலத்தவர் அதிகம், அது ஒன்றிய பிரதேசம், யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. எனவே வெளி மாநிலத்தவர் நிறைய வந்து விட்டார்கள். வெளி மாநிலத்தவர் இவன் எவ்வளவு இனத்துவகையாக இருந்தாலும் நமக்கு திமுக அதிமுக அவனுக்கு அவன் ஓட்டு போட மாட்டான். நீ மாநில கட்சிடா, நான் பாரத மாதா கட்சி தான் ஓட்டு போடுவேன், பாஜக காங்கிரஸ் இதுக்கு தான் ஓட்டு போடுவேன். நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் அந்த கதி தான் வரும். அந்த கதி வந்தால் இவர்களுக்கு கவலை இல்லை. இவர்கள் தான் சம்பாதிச்சு வச்சுட்டாங்க எக்கச்சக்கமாக 1000 கோடி 2000 கோடி ஒரு ஒருத்தருக்கு இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அமைச்சராக இருந்த ஆட்களாக இருக்கல திமுக அதிமுக எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சொத்து பல்லாயிரம் கோடி, தமிழ்நாடு கூட சொத்து. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பிள்ளைகளுக்கு என்ன? அமெரிக்காவிலே குடிமக்களை போகலான்னு போயிடுவாங்க, வேறு நாட்டுக்கே போயிடலாம், அல்லது இங்கேயே சின்ன சின்ன ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சும்மா அற்பம் முதல் மந்திரி பதவி தான் இல்லாமல் போகும். அவங்களும் அவங்க தலைமுறையும் ஜமீன்தார்களாக வாழ்வார்கள், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு நம்ம தாயகம் அழியும், நம்ம தமிழ் மொழி அழியும், நம்ம இனம் அழியும், சிதறும், சின்னாபின்னமாகும். இந்த அபாயத்தை உணர வேண்டும். நாங்கள் அதுக்கு தான் ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்கிறோம். வெறும் சொல்லி விமர்சித்து போகிறதில்லை. நம்ம மக்கள் கூடிய வகையில் கடைக்கு ஜாமான் வாங்க போகிறீங்களா, தமிழன் கடையாக பார்த்து வாங்குங்க. எல்லாம் வாங்க முடியாது, அப்படி நம்ம மார்க்கெட்டை எல்லா கடையும் அப்படி இல்லை, இருக்கிற வரைக்கும் வாங்குங்க. அவன் வெளி மாநிலத்துக்காரன் கடை வைக்க இடம் கொடுக்காத, வெளி மாநிலத்தவரை முடிஞ்சவரையும் வேலைக்கு சேர்க்காத, அவனுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்காதே, கடை வாடகை கொடுக்காதே, அவனை புறக்கணிங்க, நீங்களாக புறக்கணிங்க. இப்படி புறக்கணித்து தமிழ்நாட்டில் வாழ முடியவில்லை என்ற நிலை அவன் மாநிலத்துக்கு ஓட வேண்டும். அப்படியாவது நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து சொல்லி வருகிறது. இல்லையே தமிழ்நாடு நமக்கு இருக்காது. இப்போ திரும்ப திரும்ப முதலாளியையும் கூப்பிடுறாங்க போய் இந்த ஆள்கள். இப்போ திமுக அரசில் அண்ணா திமுக தான் செஞ்சது. முதலாளியையும் கூப்பிடுறாங்க வெளியிலேருந்து, தொழிலாளியும் கூப்பிடுறாங்க, எல்லா வசதியும் பண்ணி தர்றேங்கிறான். அப்புறம் எதுக்கு தமிழ்நாடுன்னு என்ன இருக்க போகுது? ஒன்றும் இல்லை. பாஜக சொல்லிகிட்டு இருக்கான், ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டை 3ஆக பிரிக்கணும், தமிழ்நாட்டை 3ஆக பிரிக்க வேண்டும் என்று சொல்லிகிட்டு இருக்கான். ஒன்றிய பிரதேசங்களை பிரித்து விட்ருவோம். இன்னும் அவங்க ஆர்எஸ்எஸ் கொள்கை 200 ஜன்பத்தாக பிரிங்க. பிரிக்கிறதுனா என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் தமிழ் மொழியாக பிரிக்க வேண்டியதில்லை. ஓரமாக இருக்கிறவங்களெல்லாம் ஆந்திராவும் தெலுங்கும் தமிழும் பேசக்கூடியவங்கிற தாயகத்தை ஒரு சின்ன மாநிலமாக்கு. அப்படி இந்த பக்கம் இருந்தால் மலையாளமும் தமிழும் பேசுகிறவனை ஒரு மாநிலம் ஆகிக்க, இப்படி கன்னடம் அப்படி ஆகிக்க,
என்று ஒரு மொழி தாயகமாக இருக்கக்கூடாது என்பதுதான். ஏன்னா எல்லா மொழி தாயகத்திலையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆற்றல் ஆரியருக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் இந்திக்கும் இருக்கிறது. அவன் மாநிலங்கள் 10 மாநிலம் நடக்க இருக்குது. அங்கே ஒன்று காங்கிரஸ் அல்லது பாஜக, 2 பேரும் அண்ணன் தம்பி தான், ஒன்றும் மாற்றம் கிடையாது. இந்தி திணிப்பதில் ஆரியத்துவாவுக்கு அடிவருடியாக இருக்கிறதுல என்ன காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? தீவிரமாக வர்றாரு மோடி, அதனால எல்லாம் வந்துடுமோன்னு. காங்கிரஸ் சர்வாதிகாரம் பண்ணலையா? சட்டத்தையே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கான்ஸ்டியூஷனை நிறுத்தி வைக்கலையா இந்திரா காந்தி 1975 76? கூட்டம் போட முடியாது, பேச முடியாது, எல்லாம் பண்ணிச்சில்ல அந்த அம்மா. ஒரு கட்சி சர்வாதிகாரம் தானே. இப்போ அந்த ஒரு கட்சி சர்வாதிகாரத்தை ஏற்றி எல்லாருடையும் கூட்டு சேரு, பாஜக உள்பட ஜனசங்கம் உள்பட அன்றைக்கி இடதுசாரிகள்லாம் கூட்டணி சேர்ந்தீங்க. இப்போ என்ன ஆகுது? இப்போ இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து காங்கிரஸோட கூட்டு சேரு, இவங்க மாற்றிக்கிட்டே இருக்கீங்களா? அதே மாதிரி காங்கிரஸ் அபாயத்தை தடுப்பதற்காக பாஜகவோட கூட்டணி சேர்றது. விபி சிங் பிரதமர் ஆனார். யாருடைய ஆதரவோட? ஒரு பக்கம் இடதுசாரிகள், இன்னொரு பக்கம் பாஜக, 2 பேர் ஆதரவில் தான் விபி சிங் பிரதமர் ஆனார். ஏன்? காங்கிரஸ் வரக்கூடாது என்பதற்காக. இப்போ இன்னைக்கு பாஜக வரக்கூடாது என்பதற்காக காங்கிரஸில் போவீங்க. அடுத்தது அவன் 2 வருஷம் இருந்தால் என்னப்பா சர்வாதிகாரம் கொண்டு வந்தான்னாப்பா காங்கிரஸ் தான் தாய், இவனுக்கு தாய், காங்கிரஸுக்கே தாய். இது பாஜகவுக்கே வந்தால் தாய். எல்லாம் பண்ணது எல்லாமே அங்கே இருக்குது. வந்தான்னா அடுத்தது காங்கிரஸ் எதிர்ப்புக்கு பாஜகவோட சேருவேன். நீ உன் திட்டத்தை செயல்படுத்த எப்போ முன்னேறுவ? இந்த அபாயம் வராமல் தடுப்பது, அந்த அபாயம் வராமல் தடுப்பது, எத்தனை தலைமுறைக்கு போராடுவது? காங்கிரஸ் வராமல் தடுப்பது. கம்யூனிஸ்டெல்லாம் இருக்காங்க பாருங்கள், காங்கிரஸ் அபாயம் வராமல் தடுக்கணும். இப்போ திமுக அதுதான். இப்போ இந்த அபாயம் வராமல் தடுக்கணும், அந்த அபாயம் வராமல் தடுக்கிறது. அப்புறம் நாளைக்கு காங்கிரஸ் அபாயம் வராமல் தடுக்க பாஜகவோடவோ இன்னொரு வலதுசாரியாக உருவாகுவான், அவரோட போய் சேருவேன். உனக்கென்று சொந்த ஒரு தாயகம், தாயகத்துக்கு உரிமை, அதற்கான ஜனநாயகம், அதற்கான இறையாண்மை உரிமை, வேலை திட்டம் வைங்க. இப்படி வைக்காதவர்களெல்லாம் நமக்கு இடையூறாக இருக்கிறார்கள். இடையூறு சக்திகள் அல்லது எதிரி சக்திகள் என்பதை அடையாளம் காணணும். அப்போ தான் தமிழ் இனம் பாதுகாக்கப்படும், தமிழ் மொழி பாதுகாக்கப்படும், தமிழ் தேசம் பாதுகாக்கப்படும். இந்த முதலில் இந்த பகைவன் யார், நண்பன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் நமக்கு நண்பன் அல்ல, பாஜக நமக்கு எப்போதும் நண்பன் அல்ல, ஆரியத்துவா கட்சி ஆரியம் நமக்கு எப்போதும் நண்பன் அல்ல. இன்றைக்கி நேரடியாக வந்து செய்கிறாங்களா இல்லையா என்பதல்ல, செய்கிறார்கள். எல்லாத்தையும் அங்கேருந்து தான் இயக்குறாங்க, எல்லாத்தையும் அங்கேருந்து தான் இயக்குகிறார்கள். நாங்கள் சொல்வது இந்தியாவை ஆளுகின்றவர்கள் யார் என்றால் ஆரிய பிராமணர்களும் ஆரிய வைசியர்களும் இந்திக்காரர்களும் இவர்கள் தான் ஆளுகிறார்கள். அம்பானி அதானி என்றால் யார்? ஆரிய வைசியர்கள். ஆரிய பிராமணர்கள், ஆரிய வைசியர்கள், இந்திக்காரர்கள். அவர்களுக்கு பெருந்தொகை இந்தி 10 மாநிலத்தில் இருக்குது. 250 எம்பிக்கள் இருக்கான் மக்களவையில். இந்திக்காரனுக்கு மட்டும் 225 எம்பிக்கள் இருக்கான். மக்களவை உறுப்பினர்கள் 225 பேர் இந்திக்காரனுக்கு. நமக்கு 39 பேர். இது என்ன ஜனநாயகமா? இது நாடாளுமன்றத்தை போல ஒரு ஒடுக்குமுறை கருவி இந்தியாவில் ஏதாவது உண்டா? சிந்திச்சு பாருங்கள். 543 பேர் இருக்காங்க, நமக்கு 39 பேர், புதுச்சேரி சேர்த்துங்க 40 பேர். உனக்கு என்ன ஜனநாயகம் இருக்காங்க? இது தெரியாதா? அது ஜனநாயக அவையாது, அதுதான் சர்வாதிகார அவை. ஜனநாயக வேடம் போட்டு கொண்டிருக்கிறது. எவன் மெஜாரிட்டி வருவான்? தமிழ்நாட்டுக்காரன் நீ எப்படி மெஜாரிட்டி வர முடியும்? இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறது தான். நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு 8 பேர் 10 பேர் இருக்கோம். நம்ம குடும்பத்தில் என்ன செய்கிறது? நம்ம பிள்ளைய எதுக்கு படிக்க வைக்கிறது, பேர பிள்ளை என்ன படிக்க வைக்கிறது, என்ன விவசாயம் பண்ணுறது, கருத்து பேர் கூட வந்தால் 10 பேர்கிட்ட வாக்கெடுப்பு நடத்து. 6 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குடும்பத்து வேலை திட்டத்தை செயல்படுத்து. அதை விட்டுட்டு எதிர்த்த தெருவில் இருக்கேன், அடுத்த தெருவில் இருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஒரு 10 பேர் சேர்த்துக்கிட்டு 100 பேருப்பா மொத்தம். இந்த 100 பேரில் என் வீட்டில் என்ன செய்கிறதுன்னு ஜனநாயகம் எப்படி நான் ஓட்டு எடுக்கிறேன்னா ஒத்துக்குவீங்களா நீங்கள்? என் வீட்டில் என்ன செய்கிறதுங்கிறது எடுத்த வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரெல்லாம் ஒரு 100 பேர் சேர்த்துட்டு அதில் பெரும்பான்மை பாருன்னா ஒத்துக்குமா? நம்ம உன் வீட்டுக்குள்ளே தானே நாட்டுக்கு. உனக்கு உன் ஊரில் நெல்லுக்கு என்ன விலை இருக்கணும், கரும்புக்கு என்ன விலை வைக்கணும், கச்சத்துக்கு ஒன்றுட்டு இருக்கிறதா அவன்கிட்ட போயிடுறதா? இது நீ முடிவு பண்ணுறதா, டெல்லியில் இருக்க முடிவு பண்ணுறதா? ஊபிக்காரனுக்கு பீகார்காரனுக்கு என்ன அதில் பிரச்சனை இருக்குது?
கச்சத்துக்கு போச்சு நம்ம தீவனர்கள் அன்றாடம் சாவுறான், சிறையில் பிடிச்சி போடுறான். 600-700 பேர் சுட்டு கொண்டு இருக்கான் சிங்களன், ஒரு சுண்டக்கா நாடு. ஏன்? நமக்கு இறையாண்மை இல்லை, அவனுக்கு இறையாண்மை இருக்கிறது சிங்களனுக்கு. அவனுக்கு நாடுகள் ஆதரவு இருக்குது, நமக்கு நாடுகள் ஆதரவு இல்லை. நம்ம இனமே தெரியாது. பிரபாகரன் மட்டும் தோன்றி ஈழ விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கவில்லை என்றால் தமிழ் இனம் என்ற ஒன்று இருப்பதே தெரியாது உலகத்துக்கு. ஞாபகம் வச்சுங்க. என் சொந்த அனுபவத்தை சொல்கிறேன்னா, ஈழத்துக்காக வெளிநாடுக்கெல்லாம் போய் அப்போ பேசுகிறது, ஆணையர் வெற்றி விழாவுக்காக கனடா போயிருந்தேன் 2001. அது இறங்கும்போது விமான நிலையத்தில் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஹிந்தி தெரியுமான்னு கேட்டான். ஹிந்தி தெரியாதுன்னு. ஹிந்தி திஸ் ஒரு மதர் டங், எப்படி உனக்கு தெரியாதுங்கிறது? நோ இட் இஸ் நாட் அவர் மதர் டங். அப்புறம் இந்தியாங்கிற இல்லை, தேர் ஆர் மெனி நேட்டிவ் லாங்குவேஜஸ், மை மதர் டங் இஸ் தமிழ். ஓ தமிழ், தேர் ஆர் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு நாங்கள் அதிகாரி. தமிழ் சார் அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கா, நீ என்ன தமிழ்ங்கிற? இல்லை நான் சொன்னேன், அப்போ நாங்கள் 60 மில்லியன் பீப்புள் இருக்கோம் அப்படின்னு. ஓ ஓ அப்படின்னா கன்னடா அதிகாரி. அப்புறம் போய் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கே தெரியலைங்க தமிழ் இனம்னு இருக்கிறதே. இப்போ சொன்னோம்ல ஜீவ் போ இது மாதிரி அவங்களுக்கு தெரியும், அறிஞர்களுக்கு, மொழியியல் படித்தவங்களுக்கு, இலக்கியம் படித்தவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும். சாதாரண மக்களுக்கு உலகத்தில் தமிழ் இனம் என்று ஒன்று இருக்கிறது, இவ்வளோ சிறந்த இனம் இருக்கிறது. ராஜராஜன், கரிகால் பெருவளத்தான், பாண்டியன், இடைஞ்செழியெல்லாம் அந்த மன்னர்கள் எவனுக்கும் தெரியாது, ஆய்வாளர்கள் தான் தெரியும். இப்படி ஒரு வீரஞ்செறிந்த இனம் இருக்கிறது என்று காட்டியது யார்? பிரபாகரனும் விடுதலை புலிகளும் தான். இந்த 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 இனத்துக்கு அந்த மரபணு வீழ்ந்து விடவில்லை, இது வீரம் செறிந்த மரபணு தான். அந்த மரபு இருக்கிறது இன்றைக்கும் என்பதை இப்பொழுது மெய்ப்பித்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள், ஈழத் தமிழர்கள். அவங்க அமைப்புக்கு பேர் அது, நம்ம தமிழர்கள். அப்படி இருக்கும். நான் சொல்ல வந்தது, நாடாளுமன்றத்தில் என்ன ஜனநாயகம்? இது யார் இந்த நாட்டை உண்டாக்கணும்? யார்? உண்மையில் சொல்லப்போனால் இந்தியாவின் தந்தை யார்? காந்தின்னு சொல்லுவீங்க. உண்மையான தந்தை ராபர்ட் கிளைவ். அவனும் அவனை போன்ற தளபதிகளுடைய பீரங்கிகளும் உருவாக்கியதான் இந்தியா. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு நாடு இருந்ததா? நமக்கு இன்னைக்குள்ள வடிவத்தில் ஒரு நிர்வாகத்தின் கீழ் தமிழ்நாடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இனம் என்பது அடையாளம் காணப்பட்டு, அதன் தாயகம் என்பது அடையாளம் காணப்பட்டு, அதுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டது அந்த காலத்திலேயே. அதுதான் தமிழ்நாடு. அதற்கு சார்ந்துதான் பரிபாடலில் இருக்கின்ற தண்டமிழ் வேலி தமிழ்நாடு என்ற பாடலை சொல்லுகிறேன். அதுபோல் புறநானூறு அகநானூற்றிலே தமிழகம் என்றே இருக்கிறது, தமிழகம் என்றே இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் ஏற்பவர் முதுநீர் உலகு முழுவதும் இல்லை என்று இளங்கோவடிகள் சொல்லுவார். செங்குட்டுவன் யோசிக்கிறாரு, கல் எடுக்க போகிறோம் கண்ணகிக்கு, அவங்க படையெடுத்து வர்றதா நினச்சிக்கிட்டு சண்டைக்கு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசனை கேட்குறார் மன்னர். வெல்லவன் கோதை என்ற அவருடைய அமைச்சன் அவன் சொல்கிறான், டக்குன்னு நினச்சி, படைத்தளபதினு நினைக்கிறேன், நீ ஏன் அதை நினைக்கிற? எல்லோரும் ஒற்றுமையாக நினைக்கிற, நம்ம தமிழ்நாடே ஒரே தமிழ்நாடாயிரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, எவனுக்கு எதிரியாக போகிற? அப்படியே வர்றான்னு வச்சுக்க ஒருத்தன் உனக்கு எதிராக, அவன் உன்கிட்ட எங்கே நிற்க முடியும்? ஏன் கவலைப்படுற? அவனெலாம் போகிற எத்தி விட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் வில்லவன் கோதை. அடுத்த வரிகளில் சொல்கிறான், ஆரிய மன்னர் 500 நின்னாலும் ஒரு நீக்கி ஒருத்தனுக்கு அவன் சம்மன் இல்லை அப்படிங்கிறான். ஆரிய மன்னர் 500 500 பேர் ஆரிய பயிர் என்ன தான் என்னடா உனக்கு செங்குட்டுவா? ஒரு ஆளுக்கு அவன் சமம் இல்லை. உண்மையில் அப்படி சமமா இல்லை என்பதில்லை. எங்கள் புலவன் சொல்கிறான், எங்கள் இனத்தின் மூத்தவன் சொல்கிறான், ஆரியன் உனக்கு பகைவன், அவனை எல்லாம் எச்சரிக்கையாக நீ வச்சிடடா என்று தமிழனுக்கு தமிழச்சிக்கு உணர்த்தி விட்டு போயிருக்கிறான் இளங்கோவடிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நமக்கு தமிழ்நாடு என்பது வரலாற்று பூர்வமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு இனம் இருக்குது. பிற்காலத்தில் தோன்றியிருக்கலாம் மலையாளம், அவங்க மதிக்கிறோம் நம்ம. நான் சொல்கிறேன், தாய்மொழி என்பது இவன் சமஸ்கிருத தேவ பாஷைங்கிறான். சரிக்குறவர்களுக்கு அவர்கள் பேசுகிற மொழி தான் தேவ பாஷை, அவன் தாய்மொழி தான். நான் மதிக்கிறேன். என் மொழி மேலே கொண்டு வந்து நீ தேவ பாஷைன்னு சான்ஸ்கிரிட்ட ஆரிய பாஷையை திணிச்சேன்னு என்ன அர்த்தம்? அது விரும்புகிறவன் விரும்பின மொழியை கற்றுக்கட்டும். திமிரெடுத்து போயில சொல்கிற தீண்டாத மொழி தமிழ் பாஷைன்றவர் நீச பாஷைன்னு சொல்கிறான். இன்றைக்கு வரலாம் நம்ம கோயிலில், சாரங்கபாணி கோயிலில் தமிழில் அர்ச்சனை பண்ண முடியுதா?
என்ன மீட்டுட்டீங்க நீங்கள்? போலித்தனத்திலேயே பிறந்து வளர்ந்து ஒழிஞ்சு போற வேண்டிய கட்சி திமுக. 2021 ஆட்சிக்கு வந்தோடனே என்ன முழக்கம்? அன்னை தமிழில் அர்ச்சனைன்னு முழக்கம் போட்டீங்க. 48 கோயில் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அது கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர்லேருந்து தொடங்கி தமிழ். இந்த சேகர் பாபு அப்படியே பேசினார், அறநிலையத்துறை அமைச்சர். எங்கே இப்போ தமிழ் இருக்கு? அன்னை தமிழ் அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் உண்டா? தஞ்சை பெரிய கோயிலில் உண்டா? திருச்செந்தூர் கோயிலில் உண்டா? ஏன் அதை இப்போது பேசுவது உண்டா? அன்னை தமிழ் அர்ச்சனை சாதனை பட்டியலில் என்னைக்காவது இப்பொழுது ஸ்டாலினோ சேகர் பாபுவோ திமுக காரர்களோ அன்னை தமிழை அர்ச்சனை ஆக்கணும் என்று பேசுவது உண்டா? பேசி மாட்டிக்க கூடாதுன்னு இருக்கீங்க. புருடா விட்டுட்டு ஆரியம் அக்ரஹாரம் எதிர்த்தால் அஞ்சி நடுங்கி அவனுடைய காலடியிலே போய் விடக்கூடிய கட்சி தான் திராவிட கட்சிகள். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அவன் என்ன அனுமதி கொடுக்கணும்? நான் கேட்குறேன், உங்கள் கட்சியில் பல கோடிக்கணக்கான உறுப்பினர் இருக்காங்கல்ல, உங்கள் குடும்பங்களை போய் தமிழ் அர்ச்சனை பண்ண சொல்லி கேட்க வேண்டியதானே? நாங்கள் சொல்கிறோம் தமிழ் அர்ச்சனை கேளுங்கன்னு. நாங்களே போய் நடத்தினோம். திருச்செந்தூரில் போய் நடத்தினோம், பெரிய கோயிலில் நடத்தினோம், எல்லா இடத்துலையும் நடத்தினோம், கும்பகோணம் நடத்துன்னு சொல்கிறோம். திமுக பெரிய கட்சி. உங்கள் குடும்பங்களில் கோயிலுக்கு போகிற பழக்கம் உள்ளவங்க தமிழில் அர்ச்சனை பண்ணுங்க, அர்ச்சனை கேளுங்க என்று சொன்னது உண்டா? ஒரு வேண்டுகோள் ஸ்டாலின் விட்டது உண்டா? அப்போலேருந்து கேட்டுருக்கேண்ணா, ஒரு வேண்டுகோள் நீ விட்டது உண்டா? அப்போ நடிக்கிற அன்னை தமிழ் அர்ச்சனை என்று சொல்லி தமிழ் பசங்களை ஏமாத்துறதுக்காக நடிக்கிற, உண்மையில் அக்ரஹாரத்துக்கு விசுவாசமாக இருக்கிற, சமஸ்கிருதத்துக்கு விசுவாசமாக இருக்கிற, எங்கேயாவது நீங்கள் களத்தில் இறங்கி, நாங்கள் போய் களத்தில் இறங்கினோம் தஞ்சாவூரில் குடமுழுக்கில், ஏதோ ஒன்று நடந்துச்சு. மேலே ஒருத்தரை ஏற்றி அவரை குடமுழுக்கு தண்ணி ஊற்ற சொல்லி தமிழில் பாட சொல்லி மந்திரம் சொல்ல சொன்னார்கள் 2020. அடுத்தது நாங்கள் போய் தஞ்சை பெரிய கோயிலில் தமிழ் அர்ச்சனை கேட்டோம், பண்ணாங்க. திருச்செந்தூருக்கு போனோம் தமிழ் அர்ச்சனைக்கு, திருச்செந்தூரில் போய் கேட்டோம், பண்ணாங்க. மறுநாள் உண்டாங்க, இன்னைக்கு உண்டா? ஏன் நாங்கள் சொல்ல செய்வது போல ஒரு பெரிய கட்சி திமுக உண்மையில் உனக்கு தமிழ் மீது அக்கறை இருந்தால், ஆர்வம் இருந்தால் செஞ்சுக்கலாம்ல. எடப்பாடி பழனிசாமி அதில் என்ன ஆர்வம் உண்டா, அக்கறை உண்டா? பேசுகிறாரா? அன்னை தமிழை அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? திமுகவுக்கு அதிமுக என்ன வேறுபாடு இருக்கு? ஒன்று தான். ஒரு வார்த்தை பேசுறது உண்டா? இதனால் என்ன ஆயிற்று? இதெல்லாம் வெறுமனே திராவிடமாக பாரதமாக இந்த சர்ச்சை மட்டுமல்ல, நம்ம உரிமையெல்லாம் இழந்துக்கிட்டு கொண்டோன்னா இருக்கும். நம்ம தமிழ் மொழி உரிமை பறி போகுது. கச்சத்தீவு யார் ஆட்சியில் கொடுத்தீங்க? திமுக ஆட்சியில் கொடுத்தீங்க. இன்றைக்கி அந்த இடத்துல போய் மீன் பிடிக்க முடியலை. எவ்வளோ இழப்புகள் வந்திருக்கு திராவிடாவில். அந்த அம்மா தூக்கி இந்திரா காந்தி கொடுக்குது இலங்கைக்காரன்ட்ட. யார் இடம்? அவங்க இடம். சும்மா ஒரு அங்குலத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சீனாக்காரனோட 10 அடி அவன் தள்ளி வந்து இவன் தள்ளி வந்தால் சண்டை போடுற, துப்பாக்கியால் சுட்டுக்கிற, இந்த பக்கம் பாகிஸ்தான்காரோட மோதிக்கிற, எங்கள் வரி பணத்தில் போய் இராணுவத்துக்கு செலவு பண்ணுற. ஆனால் எங்கள் கச்சத்தீவை குந்தனாவளத்துக்கு கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு கையாட்கள் இருக்காங்க. வெளிப்பூச்சிக்காக கருணாநிதி எதிர்த்தார் கச்சத்தீவை கொடுக்கக்கூடாதுன்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை, அது தெரியும் இந்திரா காந்திக்கு. இது எந்த அளவுக்கு கயிறு நம்மகிட்ட கட்டி, நம்ம கட்டுமுறையில் கட்டியிருக்கு இந்த மாட்டுக்கு, அதை தாண்டி சுத்த முடியாது என்று தெரியும். ஒன்றுக்கு அலட்டிக்கவே இல்லை, அந்த அம்மா கொடுத்துருச்சு. இன்றைக்கி பாதிக்கப்படுறது யார்? நம்ம தான் பாதிக்கப்படுறோம். இந்த காவேரி உரிமை இந்தியாவில் பல நதிகள் பல மாநிலங்களுக்கு இடையில இருக்கிறது இல்லையா? இங்கே சிந்தில் 6 நதி, சிந்து, சீலம், செனாப், இது 3 பாகிஸ்தானுக்கு. ரவி, பியாஸ், சட்லஜ் இது 3 இந்தியாவுக்குன்னு பிரிச்சுட்டாங்க. அயூப் கான் இருக்கும்போது நேரு எல்லாம் பேசி பிரித்தாச்சு. அது பாட்டில் ஓடிட்டுருக்கு. இவங்க போர் நடத்திக்கிறாங்க பாகிஸ்தான்காரனும் இந்தியாக்காரனும். அங்கே பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணியே தேக்கிறது இல்லை. இந்திய எல்லையில் உற்பத்தி ஆகி இந்திய இமயமல்லேருந்து உற்பத்தி ஆகி போகுது. சிந்து, சீலம், செனாப் நதிகளில் யாரும் தண்ணி தடுக்கிறது இல்லை. அவங்களுக்கு தேவை. ராஜஸ்தானுக்கெலாம் தண்ணி தேவை. பாகிஸ்தானுக்கு ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி பேசிட்டார். இந்த நதிகளுடைய உடன்படிக்கையெல்லாம் மறுபரிசீலனை பண்ணணும்னு மோடி 3-4 வருஷம் முன்னாடி பேசினார். 4 வருஷம் முன்னாடி. உடனே எதிர்வினை பாகிஸ்தானில் தூதரகங்கள்லேருந்து. அப்படியே நான் அதை சொல்லலை, மாற்ற வேண்டியதில்லை, பேசலாமான்னு நினச்சேன். அதோட வாபஸ் வாங்கிட்டார். ஒரு பகை நாடு பாகிஸ்தான், அவனுக்கு தண்ணி தடுக்கலை போகுது. ஏன்? ஐநா மன்றத்தில் அவன் பேசுவான், அவனுக்கு 4 நாடு ஆதரவாக இருக்கும். நீ தமிழ்நாட்டுக்காரன் 8 கோடி பேர் அனாதை அனாதை அனாதை
அதானே பங்களாதேஷுக்கு போகுது, கங்கை தண்ணீர் போகுதுங்க, பத்மாவதின்னு பேர், பிரிஞ்சு போகுதுங்க. கல்கத்தாவிலேருந்து இந்த பக்கம் போகிறது ஹுக்லின்னு பேர், பராக்காவில் பிரியுது. பங்களாதேஷெல்லாம் உருவான பிறகு கொஞ்சம் தண்ணி பிரச்சனை அடைச்சிட்டாங்க நம்ம ஆழ்வை. பங்களாதேஷ் சண்டை போட்டுச்சு. சண்டைன்னா போருக்கு வரல, இங்கே எங்கள் தண்ணி கொடுக்கணும்னு. அங்கே உள்ள விவசாய சங்க தலைவர் மௌலானா பாஷானி என்பவர், அவர்லாம் இறந்துட்டார். லட்சக்கணக்கான பேர் தேடிக்கிட்டு மண்வெட்டியோடு வர்றாரு, பராக்கா அணையை உடைக்கிறேன்ட்டு பங்களாதேஷ்லேருந்து. நம்ம இந்திரா காந்தி பிரதமராக இருக்காங்க, நம்ம தான் உருவாக்கணும் பங்களாதேஷை, நமக்கு எப்படி இடைஞ்சலாக வருதுன்னு உடனே மந்திரியை அனுப்பி மௌலானா பாஷானியோட ஊர்வலமாக வர்றாரு, நடைப்பயணம் வர்றாரு பராக்கா உடைக்கிறதுக்கு. அவர்கிட்ட பேசி சமாதான உடன்படிக்கை போட்டு பிறகு அதை நிறைவேற்றிட்டாங்க. பங்களாதேஷுக்கு கூட தண்ணி விடணும், இவ்வளோ தண்ணி தான் கல்கத்தா பக்கம் எடுத்துக்கணும்ட்டு பராக்காவில். அப்போ பக்கத்தில் உள்ள நாடுகளோடலாம் நீ ஒப்பந்தம் போட்டு தீர்த்துக்கிற, எங்களுக்கு தீர்க்க மாட்டேங்கிற காவேரி பிரச்சனை என்ன? நாங்கள் பக்கத்து நாடாக இல்லாத குற்றம் தானே. அப்படி தானே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சுண்டக்காய் சிங்களனுக்கு அவ்வளோ கொடுத்து எங்கள் இனத்தை அழித்த லட்சக்கணக்கான பேர். ஒரு சுண்டக்கால சிங்களனுக்கு சின்ன நாடு என்பதற்காக இழிவுபடுத்தலை, உங்களுடைய யோக்கியத்தை சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நாம் 8 கோடி பேர் இருக்கோம். நமக்கு இறையாண்மை இல்லாதனால, உலகத்து நாடுகளுக்கு நமக்கெல்லாம் உறவு இல்லாதனால இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. இந்த உரிமைகளை மீட்பதற்கு நீங்கள் இந்த திமுகவோ அதிமுக என்ன பண்ணீங்க? இன்றைக்கி காவேரி உரிமை என்ன நிலையில் இருக்குது? சுத்தமாக நமக்கு பஞ்சம் போயிடுச்சு. பாதிக்கு பாதி 5 லட்சம் ஏக்கர் குருவை போட்டது, 2 லட்சம் ஏக்கர் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்? கர்நாடக தண்ணியிலே தண்ணி இருக்கிறது, தண்ணீர் இல்லையா? தண்ணீர் இருக்கிறது, தர முடியாதுங்கிறான், எனக்கு பத்தாதுங்கிறான். இப்போ நாங்கள் சொல்கிறோம், திரும்ப எடப்பாடி இருக்கும்போது சொல்கிறோம், இப்போ ஸ்டாலின் சொல்கிறோம், அவன் தண்ணி இல்லைங்கிறான் இல்லையா? நீ ஒரு வல்லுநர் குழு அனுப்பு கர்நாடகத்துக்கு. அது என்ன தனியாக விசா வாங்கிட்டு போகணுமாங்க? நீ ஒரு குழு அனுப்பு, அவர்கள் போய் எங்கள் கள ஆய்வு செய்யட்டும், தண்ணீர் அங்கே என்ன இருக்குது, எவ்வளோ விடலாம், என்ன விஷயம் என்பதை உண்மையை அவங்க சொல்லட்டும். ஒரு வல்லுநர் குழு அனுப்ப யோக்கியதை இல்லை. ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பீகார்காரனுக்கு வெட்டி கொண்டுட்டாங்க நம்ம ஆளுன்ட்டு பிரச்சனை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? பிணங்கள் கிடக்கிறது, பீகாரி பிணங்கள் கிடக்குது தமிழ்நாட்டு தெருக்களில் என்று பாஜகக்காரன் தான். அப்போது இந்த புரளி பொய்யெல்லாம் சொல்கிறது ஆரியத்துக்கு தான் ரொம்ப பழக்கம். ஆரியத்திலேருந்து கற்றுக்கிட்ட ஆரியன் இல்லாதவங்க இருப்பான் பாஜகவில், அவங்க கிளப்பி விட்டானுங்க. பீகார் சட்டசபையை நெருதூளியாவது பாஜக ஒரே தகராறு. தமிழ்நாட்டில் பீகாரி பிணங்கள் தெருக்களில் கிடக்கு, நீங்கள் இருக்கிறிய போய் உடனே கள ஆய்வு பண்ணணும், போகணும் வரணும். இவங்க கள ஆய்வு பண்ணி நம்ம ஆட்களை, இப்போ டிஜிபி இருந்தார், இப்போ ரிட்டையர் ஆனார், அவரெல்லாம் அறிக்கை கொடுக்குறாரு. அதெல்லாம் நடக்கலை, எல்லாம் தான் முடியாதுன்ட்டாங்க. அங்கேருந்து குழுவை நிதிஷ்குமார் அனுப்புனார், ஆய்வு குழுவை. ஸ்டாலின் என்ன பண்ணார்? நம்ம கலெக்டர், நம்ம அதிகாரியெல்லாம் அவனுக்கு போய் பியூன் வேலை செய்யினார். பீகார் குழு 2 குழு வருது, அவன் எங்கெங்கே கூட்டி போன, எங்கெங்கே அகதிகள், இந்த வெளிநாட்டுக்காரன், எந்த இந்திக்காரன் இருக்கானோ அவன் முகாம்கள், அவன் தங்கியிருக்க இடங்கள்லாம் அழைச்சிட்டு போங்க என்று மாவட்ட ஆட்சியர்களையும் தலைமை அதிகாரிகளையும் அவனுக்கு காவல்துறை அதிகாரிகளையும் அவனுக்கு பீகார் குழுவுக்கு அவனாக அனுப்பின குழுவுக்கு சேவை செய்ய அனுப்பினார் ஸ்டாலின். அப்படி நீ ஒரு குழுவை கர்நாடகத்தை அனுப்பினா என்னான்னு கேட்குறேன். இந்த வருஷத்தில் இந்த எத்தனை லட்சம் ஏக்கரை பாதுகாத்துக்கலாம்? நெல் விளைஞ்சிருக்கும்ல. இது பஞ்சமான ஆண்டு கிடையாது இந்த ஆண்டெல்லாம். கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் மழை பாதிப்பு, அவனுக்கு மழை பெஞ்சிருக்கு. அப்படியே இருந்தாலும் அதுக்குள்ளே ரேஷியோவில் குறைச்சிட்டு தண்ணி விடு. ஒருத்தன் தலைவராக போட்டிருக்கான் ஹல்தர்னு, காவேரி ஆணையத்துக்கு ஒரு தலைவர். 1ஆம் நம்பர் திருடன், தமிழனுக்கு விரோதி. தமிழனுக்கு விரோதி என்று தெரிந்துதான் மோடி அவனை அந்த பதவியில் போட்டார். அவன் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் இந்திய நீர் நடுவத்தில் தலைவராக இருந்தாள், சிடபிள்யூசியில் தலைவராக இருந்தவன் ஹல்தர். ரிட்டையர் ஆகிறாங்க, பணி ஓய்வு, வயசுனால பணி ஓய்வு. அவனுக்கு பரிசு கொடுக்குறதா இருந்தால் மோடி, காவேரி ஆணையத்துக்கு தலைவராக 5 வருஷம் இரு, நீ வாங்கின சம்பளத்தை விட கூட சம்பளம் வாங்கிக்க, படிப்பணம் வாங்கிக்க என்று அனுப்பியிருக்கார். ஏன்? கன்னடத்துக்கு சாதம் பண்ணுவான், தமிழ்நாட்டை பழி வாங்குவான் என்று தெரிந்து மோடி அனுப்பின நபர் தான் அந்த ஆள், இந்த ஹல்தர். அவன் ரிட்டையர் ஆன பிறகு இப்போ இந்த ஆள் ஒவ்வொரு மாதமும் கூட்டம் போட வேண்டியது, இவ்வளோ தண்ணி விடணும்னு சொல்ல வேண்டியது. அவன் கர்நாடகம் தரமாட்டான், ஏண்டா தள்ளன்னு கேட்கறதில்ல. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு.
இப்போ இப்போ படுமோசடி பண்ணாங்கல்ல 1/2/2024 டெல்லியில் நடக்குது 28வது கூட்டம் காவேரி அந்த மேலாண்மை ஆணைய கூட்டம். அதில் என்ன முடிவு பண்ணுறாங்க? இதுபோல் கர்நாடகா அணை கட்டுவதை பற்றி கேட்குறாங்க. அந்த அணையை கட்டுறதுக்கு நாம் நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் கட்டுறதா கட்டிக்கலாம் என்று மத்திய நீர்வளத்துறைக்கு அனுப்புகிறோம். தீர்மானத்தோடு அனுப்பிட்டோம். அப்படி ஒரு தீர்மானம் முன் வந்தால் அதிலிருந்து வெளிநடப்பு பண்ணி தான் இது வரணும் பழக்கம். தமிழ்நாட்டு அதிகாரி அதிமுக ஆட்சியிலையும் அப்படி, திமுக ஆட்சியிலையும் கடந்த காலத்தில் அப்படி தான் நடந்துச்சு. இப்போது 21க்கு பிறகு அப்படி தான் நடந்தது. ஆனால் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டு அதிகாரி சந்தீப் சக்சேனா நீர்வளத்துறை செயலாளர் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு எதிர்த்து வாக்களித்தேன்னு அவர் சொன்னார். பத்திரிகையிலையும் போட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறார்? அம்பலமான பிறகு இல்லை அவர் நாங்கள்லாம் அதை பற்றியே இல்லை, தெரியாமல் அவங்களாம் எழுதிட்டாங்க. அவங்களாம் எழுதினா நீ சொல்ல வேண்டியதானே, 1ஆம் தேதி சொல்ல வேண்டியதானே, 2ஆம் தேதி சொல்ல வேண்டியதானே. எல்லோரும் போராட்டம் நடந்த பிறகு எல்லோரும் கண்டித்த பிறகு சொல்கிறார் இப்படி மோசடி பண்ணிட்டாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு அதிகாரியை போட்டு நமக்கு தண்ணீர் தராமல் பண்ணார். இந்த நபர் அந்த கூட்டத்தில் கூட 2500 கனஅடி திறக்கணும்னு சொன்னாங்க. அந்த ஆள் ஹல்தர் ஒரு நாளைக்கு 2000 கனஅடி 2500 கனஅடி கர்நாடகத்துலேருந்து காவேரியில் திறந்து விடணும் தமிழ்நாட்டுக்கு. ஒரு தடவை நிறைவேற்றினானா ஏன்டா திறக்கணும்னு கேட்டானா யாராவது? நீ சொன்னதை நிறைவேற்றலேன்னு நீ கேட்டியா? துரைமுருகன், நையாண்டி நாயகன் துரைமுருகன், சவடால் பேர் வழி, நீ சொன்னிய 2500 கனஅடி அதத்தோடு திறக்கலையாம திறக்க வை என்று நீ அவனுக்கு இந்த ஹல்தருக்கு நெருக்கடி கொடுத்தது உண்டா? எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள். அதனால தான் இன்றைக்கி இன உணர்வோடு மொழி உணர்வோடு தாயக உணர்வோடு உள்ள அரசியல் தேவை. வெறும் அரசியல் பேசினால் போதாது. உரிமையை மீட்கக்கூடிய போராட்டங்களை மக்கள் திரளை நாம் திரட்டியாக வேண்டும். மக்கள் இந்த கருத்து இப்போ ஒரு 1/3 மக்கள் நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த கருத்து பற்றி படர்ந்து விட்டால் தானாக தீர்வு வரும். நாம் சரியில்லைன்னா கூட அடுத்த தலைவன் உருவாகி அந்த லட்சியத்தை அடைவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களிடம் உணர்வு ஏற்ற வேண்டும். நம்ம கதாநாயகன் ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் மீட்க முடியாது. இது மக்களிடம் இந்த கருத்தை கொண்டு போக வேண்டும். தமிழ் என ஆர்வலர்களிடம் இந்த கருத்தை கொண்டு போக வேண்டும். தமிழ் தேசிய உணர்வு இது அடிப்படையான உணர்வு. உலகம் இனங்களின் தாயகங்களாகத்தான் அமைந்திருக்கிறது. நம்ம மட்டும் வெறியோடு கேட்கல. மொழி இனம் தாயகம் 3ம் இயற்கையின் படைப்பு. நம்மளாக உருவாக்கிறதில்ல எவனும் முடிவு பண்ணி. அது இயற்கை அடிப்படையில் எப்படி மனிதன் உருவாகணும் அப்படி மொழி உருவாகுது. அங்கங்கே உருவாகி தாயகம் உருவாகிருக்கு. அப்படிப்பட்ட இயற்கையான தாயகம் தமிழ் தேசம். பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பது இந்த தமிழ் தேசம். எனவே இது இன்றைக்கி அடிமையாக இருக்குது. ஒரு 1000 ஆண்டுகளாக அடிமையாக இருக்கிறது. இதனுடைய இறையாண்மை மீட்க வேண்டும், உரிமையை மீட்க வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் முதல்ல அந்தரங்கமாக உங்கள் மனசுக்குள்ளே வேணும். நம்ம பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் இங்கே பெரியவங்கள்லாம் பேசுனாங்க, மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா மசோதாக்கள் நிறைவேற்றுங்க. எங்கள் கையால் இருக்க RN ரவி, RSS ரவி, அவர் கையெழுத்து போட்டால் சட்டமாகும். அவர் போட மாட்டார். போடலையே, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்கிற ஒரு நபர், ஒரு லாயக்கில்லாத ஒரு நபர் RSS ரவி, RN ரவி, எங்கேயோ ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக இருக்க வேண்டிய ஆள், மக்கள்கிட்ட ஒரு ஓட்டு வாங்கலை, ஒன்றும் கிடையாது. ஒரு நியமித்து இங்கே ஆட்டி படைக்கிறார் அந்த ஆளுங்க. அவரை ஒழுங்காக எதிர்க்கலையே. 2 பேர் எதிர்க்கலையே. ஸ்டாலினும் சரி எடப்பாடியும் சரி எதிர்க்கலையே. பெரிய கட்சியாக இருந்தாலும் எந்த அதிகாரியும் போகக்கூடாது, எந்த போலீஸும் போகக்கூடாது தடுத்துட்டாருங்க அவர். அதனால் வேறு வழி இல்லாமல் புதுச்சேரி அகதி முகாம் ஓடி வந்துடும் அந்தம்மா அடிக்கடி. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை என்பது தமிழிசையினுடைய அகதி முகாம். தெலுங்கானாவில் விரட்டி அடித்தார் இருந்தாலும். அந்த ஆள்மா என்ன தெரியல, போன ஆண்டு இப்போ இந்த அந்த கேம்பஸ்க்குள்ளே ஆளுநர் மாளிகைக்குள்ளே அங்கே இருக்கிற பியூன்னு அவங்கள வச்சு கொடியிருந்துச்சு. சீஃப் செக்ரட்டரிலாம் போக மாட்டார். யாரும் போகக்கூடாது, ஃபைலை தூக்கிட்டு போகக்கூடாது. அந்த ஆட்டை அந்த மாட்டை சொல்லிட்டு தடுத்துட்டாங்க. ஓரங்கட்டுறான் ஆளுநரை. ஆளுநர் பதவி தேவையில்லை. இருக்கிறவனுக்கு ஓரங்கட்டி ஒடுக்கி வச்சுருந்தாங்க சந்திரசேகர ராவ். மம்தா பானர்ஜி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ மேற்கு வங்காளத்தில் நீ போய் எதுக்கு குடியரசு நாள் அன்றைக்கி போய் காத்துக்கிட்டு இருந்து ஸ்டாலின் வரவேற்று சல்யூட் அடிக்கிறேன், என்ன நியாயம்? நான் உன் ஆள் தான், உன் அடிமை தான் என்று புதுப்பித்து கொண்டே இருக்கிறாய். அப்புறம் ஆளுநரை எதிர்ப்பது போல் சவடால் விடுறது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க ஆளுநர்லாம் உண்மையிலே எதிர்க்கலை. ஏற்கனவே இருந்த ஆளுநர் இவங்களும் ஒன்றா லஞ்சத்தை பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. ஜெயலலிதா காலத்துலேயும் அப்படி தான், கருணாநிதி காலத்துலேயும் அப்படி தான். பல ஆளுநர்கள்லாம் ஒன்றா லஞ்சத்தை பங்கு பிரிச்சுக்குவாங்க.
இவன் இந்த ஆள் வந்து ஆர்எஸ்எஸ் கேடர் பங்கு பிரிச்சுக்க வரல. அதோட பாஜக சொல்கிறான் இது மாதிரி இரு, அவனுக்கு நெருக்கடி கொடுத்தா ஆட்சியை காலி பண்ணுறது வேலை பண்ணு, அதுக்கு தான் ஆளுநர் பதவியை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க பாஜகவில். அந்த ஆள் சின்சியராக பார்க்குறாரு இந்த ஆர்என் ரவி. தேநீர் விருந்த நீ புறக்கணிக்கிற, உங்கள் ஆளுகள் எப்படி போய் கலந்துக்கிறாங்க? ஆளுநர் கொடுக்குற சுதந்திர நாள் தேநீர் விருந்து, குடியரசு நாள் தேநீர் விருந்தெல்லாம் ஏன் போக வேண்டியதில்லை? நீங்கள்லாம் சந்திரசேகர் ராவு அப்படியே வச்சுருந்தாரு, போக முடியாது யாரும். அதுபோல் அவர்களுடைய இந்த ஆட்கள் இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா? ஆளுநர் அத்துமீறலை பற்றி ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுத்தா சரிதான். நாளைக்கு எடப்பாடி முதல்வராக வந்து ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்காருன்னு வச்சு அங்கே ஒரு கற்பனையா, அப்போ இந்த மாதிரி ரவி யாரி இடைஞ்ச கொடுத்தா அவரை தான் ஸ்டாலின் ஆதரிப்பார். இந்த ஆட்கள் தங்களுடைய பங்காளி சண்டை போட்டுக்கொண்டு நம்மளை நடுத்தரில் விட்டு சந்தியில் விட்டு உரிமையெல்லாம் அம்மனத்தோடு விடக்கூடிய ஆட்கள் ஆள்கள் திமுக அதிமுக. என்ன உரிமை மீட்கப்படுதில்லை? அதனால் இது வந்து இளைஞர்கள் எல்லாருக்கும் நம்முடைய உணர்ச்சியை, நம்முடைய தமிழ் தேசியத்தை சொல்லுங்கள், அந்த உணர்வு ஊட்டுங்க. இது ஏதோ நிறைய வரலாறு படிச்சுட்டுலாம் வந்ததில்லை. இது என்ன படித்து வரணும்? நான் தமிழன்னு சொல்கிறதுல என்ன படிக்க வேண்டியிருக்கு? இயற்கையாக உள்ளது, உங்கள் அப்பம் பாட்டம் காலத்துலேருந்து இருக்கிறது. இதில் என்ன நீ படிக்கணும் இருக்குது? படித்து தெரிஞ்சிட்டா நல்லது, தெரியாட்டி என்ன நீ தமிழன் தானே. சண்டை போட்டாக்க தமிழன்னு பேச தெரியுதில்ல, அடுத்தவனோட சண்டை போட்டாக்க. அதனால் இந்த இயற்கையாக உள்ள உணர்ச்சி இது. இந்த தமிழன் என்ற உணர்ச்சியை, தமிழச்சி என்ற உணர்வை ஒவ்வொருவருக்கும் சொல்லணும். இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அது இன்றைக்கி வாய்நாடி வாய்ப்பை செயல் என்ற நிலையிலே இதற்கு என்ன தீர்வு என்பதையும் நாம் சொல்லி, வெகு மக்கள் போராட்டம், இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து உரிமைகளை மீட்பது தான் வழியே தவிர வாக்குச்சாவடி மூலமாக மீட்ட முடியாது. அது கேட்கலாம், பேசலாம், அவ்வளோதான். சட்டசபையில் நிறைய தீர்மானம் போடுறான், அதெல்லாம் எவன் மதிக்கிறான்? எத்தனை தீர்மானம் போட்டான்னா நெருக்கடி கொடுத்தால் நாமளே அதுக்கு சான்று தான். ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் மசோதாலாம் கொண்டு வந்தாங்க, ஜெயலலிதா கொண்டு வந்துச்சு, கலைஞர் கொண்டு வந்தார். வேறு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும், போடலை. மெரினாவில் கூண்டாங்க நம்ம 2017 மெரினாவில் கூண்டானுங்க. அங்கங்கே தமிழ்நாடு பூரா தன்னிச்சையாக எந்த கட்சி கொடி வேண்டான்னு சொல்லி மக்கள் போராடினாங்க. வந்துச்சா இல்லையா? போய் ஓபிஎஸ் வாங்கிட்டு வந்தார் கையெழுத்து, குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார், நல்லா நடத்துக்கப்போ ஜல்லிக்கட்டுன்னு. இந்த இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டே நம்ம பக்கம் நிற்க வேண்டிய நிலையில் இருக்குது. அந்த ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடி 13 பேரை சுட்டு கொண்டானுங்க. திறக்க முடியாது. மக்கள் செத்து பிறகு போராடித்தான் மூடப்பட்டதை தவிர எந்த ஆட்சியும் தானாக மூடலை. உயிர்கொல்லி ஆலை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மக்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தை பார்த்து இப்போவும் திகைச்சி போகிறாரு சந்திரசூட், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவ்வளோ போராட்ட மக்கள் இருக்காங்க, அவங்க கண்ணுக்கு முன்னால் தேடுறாங்க. நான் தடை கொடுக்க முடியாது. அப்போ அது என்ன கட்சி நடத்துகிற போராட்டமா? கட்சி கொடி அற்ற போராட்டம், மக்கள் நடத்துகிற போராட்டம். எல்லா கட்சிக்காரங்களும் இருந்தாங்க அந்த போராட்டத்தில். அப்படி போராட்டங்கள் வர வேண்டும், அப்படி போராட்டங்கள் வளர்க்க வேண்டும். நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்குது. யார் இதை இந்த கோரிக்கை எடுப்பது? நம்மாழ்வார். எல்லாரும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் போராடணும். நம்ம பேராசிரியர் ஜெயலலிதா உட்பட எல்லாரும், லெனின் உட்பட பல்வேறு விவசாய சங்கங்கள் எல்லாரும் தொடர்ந்து போராடினோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே இதை ஏற்றுக்கிட்டால் மக்கள் ஓட்டு போட நமக்கு கிடைக்கின்ட்டு கடைசியில் 2020 வாக்கில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்தாரா இல்லையா? எந்த சட்டசபை இதுக்கு தீர்மானமாக இது கொண்டு வந்துச்சு? எந்த கட்சி இதுக்காக? திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சி போராடி தான் வாங்கிச்சு. மக்கள் போராட்டம். அப்படித்தான் தமிழ் தேச இறையாண்மையும் மக்கள் எழுச்சியின் மூலம், மக்கள் போராட்டத்தின் மூலம் நாம் மீட்க முடியும். நம்ம மட்டும் இல்லை, இப்போ எல்லா மாநிலங்களும் அவனும் போராடிட்டு இருக்கான். டெல்லியில் போய் இந்திய தேசிய பாரத மாதா பௌத்திர புத்திரன் சித்தராமையா, காங்கிரஸ் முதல்வர் கர்நாடகா ஆர்ப்பாட்டம் இருந்தாரா இல்லையா? அவங்க கட்சியில் ஒருத்தர் பேராக இருப்பாங்க, DK சிவகுமார் துணை முதல்வர், அவருடைய தம்பி ஒருத்தர் மக்களவை உறுப்பினராக இருக்கார் பெங்களூரில். அவர் பேசுகிறாரு அங்கே டெல்லியில், தென் மாநிலங்கள்லாம் பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, நாங்கள் தான் அதிகமாக நிதி கொடுக்குறோம், எங்கள் பணத்தை எடுத்து இந்திக்காரன் கொடுக்குற, தென்னாடு தனியாக பிரிஞ்சால் தான் எங்களுக்கெல்லாம் பயன் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டாருங்க. பேப்பர்லேயே வந்துச்சு, எல்லா பேரும் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்களா? இதெல்லாம் வருது. தானே தன்னுடைய அழிவை இந்திய ஏகாதிபத்தியம் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்திய ஏகாதிபத்தியம் தன்னுடைய அழிவை அதுவே அடித்து நொறுங்கக்கூடிய வகையில் தேடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் அவன் போராடுறான். அடுத்த நாள் போய் இவர் போராடுறாரு பினராயி விஜயன். அவரா இந்திய தேசியம் பத்தாது, எங்களுக்கு சர்வதேசியம் எல்லாம் ஒன்றுன்னு பேசுகிறாள் கம்யூனிஸ்ட்டு CPM. அவர் டெல்லி கேரளாவை வஞ்சிக்கிறது போராடுறாரு.
ஸ்டாலின் மட்டும் போகவில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருந்துக்கிட்டு வாழ்த்து சொன்னார். அவன் போராடிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் போராட்டம் வந்துக்கிட்டு இருக்கு, மாநில உரிமை, அந்தந்த இன உரிமைக்காக. எனவே நாம் அந்த மாதிரியான ஒரு காலத்தில் தான் இருக்கிறோம். இங்கேயும் அந்த உணர்வு வந்து விட்டது, தமிழ்நாட்டிலையும். தமிழன்னு சொல்லணும். இப்போ ஐயா யார் மணிதான் போயினார், கட்சி பேர் வைக்கிறவங்களாம் இப்போ தமிழன்னு தமிழ் வைக்கிறாங்க, இதில் திராவிடம் வைக்கிறது. நம்ம ஆளுக்கு எடப்பாடிக்கு என்ன பட்டம்? அவங்க தலைவருக்கு புரட்சி தலைவர், தலைவிக்கு புரட்சி தலைவர். இவருக்கு என்ன பட்டம்? புரட்சி தமிழர். எப்படி இருக்கு பாருங்க, தமிழர், தமிழ் வேடம் போட வேண்டியிருக்கு. புரட்சி தமிழர். நேற்று ஒரு முழக்கம் கொடுத்துருக்காருங்க, தமிழர் உரிமைகள் மீட்போம், தமிழ்நாடு காப்போம். இந்த தேர்தலுக்கு முழக்கம் அதிமுக இதுதானா? அப்படின்னு நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோன்னு பாருங்கள். தமிழ் தேசியம் எவ்வளோ வளர்ந்துருக்கு. நடிகர்கள் வருவார்கள், ஞாபகம் வச்சுங்க. நாம் கருத்து அதிகம் வளர்ந்துச்சுனாக்கா நான் அதுதான் என்று மாறுவேடத்தோடு வரக்கூடிய ஆட்கள் வருவாங்க திமுக அதிமுகவில். அதுலேயும் ஏமாறக்கூடாது. ஆனால் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கு, வளர்ந்து கொண்டிருக்கிறோம், இது சொன்னால் தான் சந்தையில் இனிமே எடுபடும் வாக்கு சந்தையில் என்பதற்கு தான் இதெல்லாம் அறிகுறி. இந்த நடிகர் ஒருத்தர் கட்சி வச்சுருக்காரு, திராவிடத்தை சேர்க்காமன்னு சொன்னாங்கல்ல விஜய். பழைய திராவிடம் பாரத மாதாலாம் எடுபடாது. அவன் இந்தி மண்டலத்திலேயே மாநில கட்சி வச்சுருக்கான். கெஞ்சிக்கிட்டு இருக்கான் காங்கிரஸ்காரன் போய் யார்கிட்ட விட்ட அந்த அந்த ஒரு யாதவ் இருக்கார், அவர் பேர் என்ன, அகிலேஷ் யாதவா, உத்தரப்பிரதேசம். அகிலேஷ் யாதவ் கட்சி, முலாயம் சிங் மகன், அவங்க கட்சி ஒரு கட்சி வச்சுருக்காங்க. அந்த இது சமாஜ்வாதி கட்சி. அவன்கிட்ட சீட்டு கட்டிகிட்டு இருக்கான். 80 தொகுதி மொத்தம் உத்தரப்பிரதேசத்தில் மக்களவை தொகுதி. 17 தொகுதி தான் காங்கிரஸ் கொடுத்துருக்கான். அகிலேஷ் யாதவ் காங்கிரஸுக்கு 17 தொகுதி கொடுத்துருக்காரு 80ல். அவரோட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்தி பெல்ட்டே மாறிக்கிட்டு இருக்கு அந்தந்த மாநிலம். எனவே நாம் அன்றைக்கி தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்கு பேசுவது என்பது எடுபடக்கூடிய காலம். இது வளர்ச்சி அடைந்த காலம். அவரவர்கள் முட்டி மோதி இதுதான் தீர்வு என்று வந்து கொண்டிருக்கும் காலம். இந்த காலத்தில் தவறான திசையில் போய்விடாமல் ஒரே லட்சியத்தோடு நாம் இருக்க வேண்டும். லட்சிய வீரர்களை உருவாக்க வேண்டும். லட்சிய உணர்வை வெகு மக்களிடம் கொண்டு போக வேண்டும். இந்த விழாவை இன்றைக்கு சிறப்பாக குடந்தை தோழர்கள், குடந்தை நண்பர்கள், ஐயா தனசேகர் உட்பட எல்லாரும் சேர்ந்து எடுத்ததற்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செவிப்படுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. விடைபெறுகிறேன். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.